ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பிளான் பண்ணி பெங்களூர் போகிறோம். ஆனால் பெங்களூரில் போய் என்ன பிளான் பண்ண போகிறோங்கிறது வந்து இப்போ வரைக்கும் பிளான் பண்ணல. அதுதான் வந்து இந்த வீடியோ, ஓகேங்களா? நான் எங்கெல்லாம் போக போகிறேங்கிறது நிஜமாலுமே எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்க்கவே இல்லை, ஓகேவா? நானே இன்னும் பார்க்கல. அதனால் சார், ஏன் சார் லைட் ஆஃப் பண்ணீங்க? பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கேமராமேன் வந்து சில மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறது கூட பிளானில் இல்லை. அந்த மாதிரி பிளான் இல்லாத ட்ரிப்பு தான் வந்து இப்போ பிளான் இல்லாமல் போயிட்டுருக்கோம். நம்ம பெங்களூரில் போய் என்னெல்லாம் பிளான் இல்லாததை வந்து பிளானோட பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு தெரியாது. அதெல்லாம் பிளானோட பார்ப்போம். முளை கிடப்பல முட்டை பிள்ளை. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டோம். கிருஷ்ணகிரியில் வந்து இப்போ டைம் வந்து 3:39 AM. ஸோ இந்த டைமில் வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலி நைட்டு வந்து கத்திப்பாறையிலேருந்து கிளம்புனது ஒரு 10:30 கிளம்பணும்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாம் பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான். பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பெங்களூர் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும்னா வி நீட் டு ரெஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுனது வந்து டோஸ் லான்ச். ஸோ டோஸ் லான்ச் வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து இருக்கிறதுலே த சேஃபஸ்ட் ஆர் த க்ளீனஸ்ட் ஆர் போத் ஒரு மோட் ஆஃப் ஸ்டேயிங். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்டிங் இருக்குது, நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, மதர்ஸ் ஃபீடிங் ரூம் இருக்குது, நீங்கள் தூங்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூப்பரான இடம் தான் இது டோஸ் லான்ச்சு. உள்ளே போயிட்டு இதுக்கான பிளான்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் ஆப்பில் வந்து 250 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 hours ஸ்டே பண்ணிக்கலாம். 1 entry. ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து 3 hours ஸ்டே பண்ணிங்கன்னா 250 rupees பே பண்ணால் 6 month பிளான் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த 250 rupees பிளான் மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி என்ன இருக்குது. நானே தான் துவக்க வேண்டியிருக்கு, நானே மூடிடுறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆக்சுவலி நீட்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு இடம், அதனால தான் வந்து நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். Dose bars, Dose station, Dose resto, Dose hotels, Dose lounge. Nice. இதுதாங்க ஆக்சுவலி அந்த டோஸ் ஆப்பு. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த 250 rupeesக்கான பேக்கை வந்து போட்டுடலாம், ஓகேங்களா? ஓகே, 250 rupees 1 day, ஜிஎஸ்டி வர 295 வருதுங்க. கூப்பான்லாம் எதுவும் இல்லை. ஓகே, புக் பண்ணிடலாம். ஸோ கைஸ், உள்ளே வந்து பார்த்ததில் நான் மனப்பாடம் பண்ணி வச்ச விஷயங்கள்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டிங் ஏரியா இருக்குது. இந்த ரெஸ்டிங் ஏரியாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ சரி, நீங்கள் படம் பார்க்குறீங்களோ, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது, வைஃபை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தூங்குறதுக்கு வந்து 2 ரிக்ளைனர் இருக்குது, அப்புறம் பெரிய சோஃபா இருக்குது, அப்புறம் வந்து படுக்கிற மாதிரி ஒரு ஒரு சோஃபா கைண்ட் ஒரு பாட் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் ஃபோன் பேசுகிறதுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பாட் மாதிரி ஒரு குட்டியாக வச்சுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்குள்ள நீங்கள் உள்ளே போயிட்டு மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் ஃபோன் கால் பேசிக்கலாம். என்ன கெட்ட வார்த்தையில பேசுற? இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா அப்புறம் வந்து இங்கே ஷவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் செம்ம நீட்டாக இருக்குது.
அப்புறம் வந்து ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ ஒரு 250 ருபீஸ்க்கு வந்து வித் ஜிஎஸ்டி 300 வந்துடுது, 295 வருது. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு செம்ம வர்த்தான ஒரு ஏரியா தான். ஏன்னா நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஏரியா தான் இது. நான் அப்படியே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். பட்டாமாமே மக்களே, நமக்கு இவங்க வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வெஜ் சாண்ட்விச், நல்லா வெஜ்ஜீஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷி வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நம்ம கொடுத்த 300 ருபீஸ்லேயே வந்து இது கவர் ஆகிடும். ஸோ மக்களே, நம்ம வந்து டோஸ் லாஞ்சோட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதோட முடியுது. 3 ஹவர்ஸ்க்கு 300 ரூபா கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு வந்ததை வந்து ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு திஸ் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கேட்கலன்னா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் ஏதாவது பசிக்கிறியா சாப்பிட்லான்னு சொல்லும் போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து நான் பெங்களூர் போகும்போது கிருஷ்ணகிரியில் ஒரு பிட் ஸ்டாப் சூப்பராக இருந்துச்சு. 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இனி உள்ளே போய் என்ன பண்ண போகிறோங்கிறது சொன்ன மாதிரி பிளான் பண்ணுறேன். போறதான் போற இந்த நாய உசுன்னு பாத்திட்டு போ.